Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு திருப்போம். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பேரனை உனக்கு கொடுக்கிறவர். இதோடு சேர்த்து 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வேத வசனத்தின் போதனையா இருக்குது. உலக பிரகாரமான ஒரு போதனை கிடையாது. எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்க வேணும், சுகமாயிருக்க வேணும், நன்றாயிருக்க வேண்டும் என்பது இது மனுஷன் ஏதோ இதுக்காக அஸ்பயர் பண்ணுகிறான், இதுக்காக வாஞ்சிக்கிறான், இதை தேடி அலைகிறான் கிடையாது. இது கடவுளுடைய சித்தமா இருக்குது. ஆகவேதான் மனுஷன் இதை தேடிக்கொண்டிருக்கிறான். எல்லாவற்றிலும் அவன் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்போ வாழ்ந்திருப்போம் என்று சொல்லப்படுகிறது? உன் ஆத்மா வாழ்கிறது போல. ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி எல்லாம் இங்க போதித்து இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் என்னன்னு. மனுஷனுடைய ஆத்மா என்று சொல்லும் போது அவனுடைய மனம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய உணர்ச்சிகள், இதை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல, மனது வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று யோவான் அங்கே எழுதுகிறார். அப்ப மனதிலே, ஆத்மாவிலே, எண்ணங்களிலே ஒரு வாழ்வு ஏற்பட வேண்டும். அது ஏற்படும் போதுதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாய் இருக்க முடியும். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றாய் சேர்ந்து பார்ப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 3 யோவான் 2ஆம் வசனத்தையும் ஒன்றாய் சேர்த்து கொஞ்சம் நாம் பார்ப்போம். உபாகமம் 8:18 எதற்காக நம்மை செழிப்பாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படி. அந்த ஆணை என்ன, உடன்படிக்கை என்ன? ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை. அது நிமித்தமாக ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் தர்றாராம். ஆணையை, அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக சொன்னா, கர்த்தர் அதை உறுதிப்படுத்த வாஞ்சையா இருக்கிறார். அதை நிச்சயமா உறுதிப்படுத்துவார். அவருடைய பகுதியை அவர் செய்திருறார். அவருடைய பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, நம்முடைய பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. எதுலையுமே கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 காரியம் தெரிந்து கொள்ள வேணும். ஒண்ணு, கர்த்தருடைய பங்குன்னு ஒண்ணு இருக்குது, பிறகு நம்முடைய பங்குன்னு ஒண்ணு இருக்குது. அநேகம் பேருக்கு கர்த்தர் தான் பண்ணல, கர்த்தர் தான் செய்யணும், கர்த்தர் கையில தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒழிய தங்களுடைய பங்கு அவர்கள் நிறைவேற்றினார்களா, செய்தார்களா என்பதை பற்றிய ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வெற்றி பெற முடியாது. அப்படி இல்லைன்னா பாருங்க, கர்த்தர் அவர் செய்யறதை செய்திருவார். அவர் செய்யறதுல எந்த கோளாறு வரப்போறது இல்ல. மிஸ்டேக் எந்த பக்கம் வர முடியும்? நம்முடைய பக்கம் தான் வர முடியும். ஒத்துக்கொள்கிறீங்களா இல்லையா? அவர் சைடுல மிஸ்டேக்கே வர முடியாது. அவர் சொல்றாரு, நான் ஆணையிட்டு கொடுத்தேன், நான் உடன்படிக்கை பண்ணேன், நான் அப்படி செய்வேன் சொன்னேன், ஆகவே நிச்சயமா செய்வேன். ஆகவே அவரை போட்டு நம்ம கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை, அவர்கிட்ட போய் தொங்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய பகுதியை அவர் செய்யறேன்னு சொல்லுகிறார். எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம், எதுக்கு வசனத்தை படிக்கிறோம், எதுக்கு இப்படி வேதத்தை ஆராயிரோம் என்று சொன்னால், நம்முடைய பங்கு என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து நாம் அதை சரியா செய்யும் போதுதான், இந்த 2 கனெக்ட் ஆகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த அற்புதமான காரியங்கள் நடக்கிறது. தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். கர்த்தர் ரெடி, நாம நம்முடைய பங்கை செய்கிறோமா என்பதுதான் இங்க முக்கியம். ஆகவே ஆணையிட்டு கொடுத்தபடி, அந்த உடன்படிக்கையின்படி அதை நிறைவேற்றும்படியா கர்த்தர் வாஞ்சையா இருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாய் பரலோகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ தூதர்களும் தேவனும் தேவகுமாரன் அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார், சிலுவையில மரித்தார். ஏன் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கும்படியாய், அதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கும்படியாய் அப்படி மரித்தார். எல்லாம் நடக்குது பாருங்க. பரலோகமே அதுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம ஒரு ஆள் தான் இப்ப நம்மளை சரி பண்ணணும். இதை விட்டு போட்டு ஒரே கூப்பாடு போட்டுட்டு இருக்க கூடாது. கர்த்தாவே கர்த்தாவே எங்கே போனீர், என்னை ஏன் பார்க்கல, என்னை கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறீர், என்னுடைய ஜபத்தை ஏன் கேட்கல, இதெல்லாம் நிறுத்திட்டு நம்மை நாம் சரிப்படுத்த வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நம்மை நாம் சரிப்படுத்த வேண்டும். எப்படி நம்மை நாம் சரிப்படுத்துவது? நாம் ஒரு காரியத்தை டிசைட் பண்ண வேண்டும், நாம் ஒரு காரியத்தை நிர்ணயிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். பாருங்க, எஸ்டாப்ளிஷ் என்கிற வார்த்தை
அதுக்கு பின்னாலே இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்ன சொன்னா டிக்ரி. தேவன் இதை இப்படி உறுதிப்படுத்தும்படியாக அவர் நிர்ணயித்து விட்டார். இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்த போறேன், அவனுடைய தேவையெல்லாம் சந்திக்க போறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தரப்போறேன் உறுதிப்படுத்தி விட்டார் அல்லது நிர்ணயித்து விட்டார். அதை உறுதிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் அதை நிர்ணயிக்க வேண்டும். தேவன் நிர்ணயித்ததை நாம் நம்முடைய மனதை கொண்டு நிர்ணயித்து இப்படித்தான் நான் இருக்க போகிறேன் என்பதை நிர்ணயிக்கும் போது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆகவேதான் சொல்றார் யோவான், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேணும். நிர்ணயிக்கிறதுங்கிறது மனதிலே நடக்கிற ஒரு காரியம். மனதுக்குள்ள அந்த அறிவு வந்து தேவன் எனக்காக என்ன பண்ணி இருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று தெரிந்து கொண்டு அதையே நான் டிக்ரி பண்ண வேண்டும், நான் நிர்ணயிக்க வேண்டும், நான் அதை என்னுடைய மனதில் வைத்து அதை நான் உறுதிப்படுத்துவேன் என்னுடைய வாழ்க்கையில் என்கிற ஒரு பெரிய தீர்மானத்துக்கு நான் வர வேண்டும். பாருங்க, நான் செய்ய வேண்டிய பகுதி இது. நான் டிக்ரி பண்ண வேண்டும், நான் அதை என்னுடைய மனதிலே நிர்ணயிக்க வேண்டும். நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் சரியான விதத்தில் எண்ண வேண்டும். அதனால்தான் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகவேதான் நான் சொல்றேன், நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், பரலோகம் போனா போதும், ஏதோ அப்படியே தள்ளிக்கிட்டே போனா போதும், இந்த உலக வாழ்க்கை அப்படியே கடந்து முடிச்சுட்டு அப்படியே கரையேறினா போதும் அப்படின்லாம் நினைக்கிறது தப்பு. அது ஒரு பெரிய பாவம்னே சொல்லுவேன் நான். ஏனென்று சொன்னால் அவர் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை நிர்ணயிக்கும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை உறுதிப்படுத்தும்படியா அவர் அவ்வளவு தீர்மானமா இருக்கிறாரு. அவர் அதை நிர்ணயித்து இருக்கிறார். இப்படிதான் செய்வேன், இவனுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் பலனை கொடுக்க போறேன், அவனை உயர்த்த போறேன், ஆசீர்வதிக்க போறேன், அவன் அநேருக்கு ஆசீர்வாதமா வைக்க போறேன், இவன் மூலம் அந்த உலகத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு கர்த்தர் தீர்மானித்துட்ட பிறகு, நல்லா கவனிங்க, அவர் அப்படி தீர்மானித்து அதே குறிக்கோளோட வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நான் எப்படியோ ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையை கடந்து அப்படியே நான் கரையேறினா போதும் நினைக்கிறது ரொம்ப தப்பு. சில சொல்றாங்க, எனக்கும் என் மனைவிக்கும் எங்க குடும்பத்துக்கும் போதும் ஐயா, இதுக்கு மேல என்ன போதும். தப்பு. இருக்கீங்களா? எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அது உங்களுக்கு ரைட் மாதிரி தெரியலாம், எல்லாம் போதிச்சிடுறாங்க, அதுதான் கரெக்ட். உனக்கு இருக்கா, உனக்கு சாப்பிட இருக்கா, உனக்கு வீடு இருக்கா, உனக்கு காசு இருக்கா, போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து, போதும் போதும் சொல்லு, பேசாம இரு அப்படிங்கிறாங்க. வேதம் சொல்லுது அப்படி சொல்லல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தரும்படியாக ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை உன்னுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி உனக்கு அபார பலத்தை, தெய்வீக ஆற்றலை கொடுத்து ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்கும்படியா உனக்கு பலனை தரும்படியாக கர்த்தர் நிர்ணயித்து தீர்மானித்து இதுக்குன்னே பரலோகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நான் எப்படியோ இருந்துக்கிறேன், அப்படியே கரையேறேன், போதும் எனக்கு இருக்குது, எங்க வீட்டுக்கு இருக்கு, போதும் சொல்றது ஒரு மாபெரும் தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு நிர்ணயத்தை நீர் பண்ணி இருக்கிறீர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருவேன் என்று நீர் தீர்மானம் பண்ணி இருக்கிறீர், இதை உறுதிப்படுத்தும்படியா என்னுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். இந்த வசனத்தை இன்றைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதே அதுதான், கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதை உறுதிப்படுத்த அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம மைண்ட் மாறணும் தான் இங்க கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஏன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இதை உறுதிப்படுத்தும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய சித்தமும் நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்? எப்படியாவது நீங்க இதை அறிந்துகிட்டு நீங்க உங்க மனதில் இதை நிர்ணயிச்சுட்டு இதே குறிக்கோளோட வாழ்ந்து கர்த்தருடைய குறிக்கோள் என்ற வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அவர் நிர்ணயித்தது என்னுடைய வாழ்க்கையில நடக்காம விடக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்வேன், கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று நீங்கள் நிர்ணயித்து வேலை செய்யும்படியாக தான் இப்பொழுது இங்கே போதனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நான் நிர்ணயித்து விட்டோம் என்றால் அதான் ஆத்துமா வாழ்ந்திருப்பது. செல்வம் வர்றதுக்கு முன்னால, செழிப்பு வர்றதுக்கு முன்னால, தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னால மனசுல ஒரு பெரிய தீர்மானம் வரணும், நிர்ணயம் பண்ணணும். என்ன நிர்ணயம் பண்ணணும்? கர்த்தர் என்ன எப்படி இருக்கும்படியா வைக்கல, கர்த்தர் என்ன ஒரு ஓட்டாண்டியா இருக்கும்படியா வைக்கல, கர்த்தர் என்ன இப்படியே கைக்கும் வாய்க்கும் இருந்து இப்படியே காலத்தை கழிக்கும்படியா என்ன இந்த உலகத்துல வைக்கல. கர்த்தர் ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக, வெட்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக என்னுடையதாக இருக்கிறது, எனக்கு சேர்ந்து இருக்கிறது.
அவர் நிர்ணயம் பண்ணிட்டார். அவர் எனக்கு செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். நான் என் மனப்பூர்வமாக அதை நான் நிர்ணயம் பண்ணி அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்படியாய் நிறைவேறும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இதை செய்யணும். முதல்ல பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய தன்மை, இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். இதை நாம் செய்ய வேணும். ஏன்னா பாருங்க, ராங் திங்கிங், சரியான எண்ணங்கள் இல்லைன்னா, இதை நிர்ணயிக்கலன்னா, இதோ எனக்கு இருக்குது போதும் போதும் என்கிற மனதினுடைய கூட தேவ பக்தி தான் பெரிய மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் இப்படியே போனா தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமற் போய்விடுகிறது. வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமற் போய்விடுகிறது. எண்ணங்கள் சரியா இருக்குமானால் நாம் வாழ்க்கையில உயர முடிகிறது. தெய்வீக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க, இந்த நிர்ணயம் பண்றதுன்னா என்னன்னு. யோபு 22 அதிகாரம் 28 வசனம். யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், யோபுடைய சிநேகிதன் ஒருத்தன் சொல்கிறான் யோபுக்கு எப்படி காரியங்கள்லாம் நடக்குதுன்னு. சில காரியங்கள்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப தப்பா பேசினாங்க. எல்லாமே தப்புன்ற முடியாது, அதுல எது தப்பு எது ரைட்டுன்னு பார்த்து எடுத்துக்கணும். கரெக்டா சொல்றான் அந்த இடத்துல பாருங்க. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அதாவது சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுத்து டிசைட் பண்ணி இப்படிதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும். அது உன்னுடைய வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஆங்கிலத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னா, if you will decree a thing it shall be established for you. அந்த எஸ்டாப்ளிஷ்ட்னு உபாகம் 8:18 இருக்குது இல்லையா? அதாவது பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி, அதான் எஸ்டாப்ளிஷ் பண்றது. அதை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார்னு அதே வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறதாம்? எப்படி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தப்படுகிறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது? அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது, உறுதி பண்ணப்படுகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? ஒரு டிசிஷன், ஒரு டிகிரி, ஒரு தீர்மானம், ஒரு நிர்ணயம் அங்கே ஏற்பட வேண்டும். அதுக்குதான் சொல்லுகிறான், ஒரு காரியத்தை நீர் நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். அது உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கும். நீர் அதை தீர்மானிக்க வேண்டும். நான் இன்று கேட்கிறேன், அருமையானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானிக்கிறீங்க? தேவனுடைய சித்தத்தின்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை எனக்கு கர்த்தர் தருகிறார், நான் அப்படித்தான் இருப்பேன். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? நிறைய விசுவாசிகளை பாருங்க, இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கிடையாது. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும். எல்லாரும் சொல்லுவோம், ஒரு காரியத்தை நான் சிந்தித்து தீர்மானம் எடுத்து நிர்ணயம் பண்ணினால் அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில நிலவரப்படும். அப்படியே பரலோகமே உங்க நிர்ணயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன தீர்மானம் பண்றீங்கன்னு. இன்னொரு வசனத்தை எடுப்போம். உபாகமம் 30 அதிகாரம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்றைக்கு இந்த நிர்ணயம் பண்ணாம இங்கிருந்து போகாதீங்க. 30 அதிகாரம் 15 வசனம். உபாகமம் 30:15. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். 19 வசனம் சொல்லுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ எதை தெரிந்து கொண்டு? ஜீவனை தெரிந்து கொண்டு. ரெண்டுத்தையும் வச்சுட்டு எதையாவது எடுத்துக்கன்னு சொல்லல, ரெண்டுத்தையும் வச்சுட்டு சொல்றாரு, இதை எடு. ரெண்டும் உனக்கு முன்னால் இருக்குது, ஆனால் இதை எடு, சூஸ் பண்ணு, தீர்மானி. மனுஷனை தீர்மானிக்கும்படியாக உண்டாக்கி இருக்கிறார். மனிதனை குறித்த போதனை எல்லாம் போதித்து கொண்டு வருகிறோம். ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, மனுஷன் ஒரு சுதந்திரமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. அதனாலதான் செழிப்பு ஆட்டோமேட்டிக்கா வராது வாழ்க்கையில. ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வாய்ச்சிடாது வாழ்க்கையில. சில ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க, கர்த்தருக்கு பிரியமானா அது நடக்கட்டுங்க அப்படிங்கிறாங்க. நடக்காது. கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நடக்காது. அது உங்களுக்கும் அது பிரியமா இருந்து அதை நீங்க நிர்ணயம் பண்ணினால்தான் நடக்குமோ வழி, வெறும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுனால நடக்காது. அப்படிதான் மனுஷனை உண்டாக்குனார். இல்லைன்னா ஏன் அப்படி சொல்றாரு? மனுஷனுக்கு உனக்கு முன்னால ஜீவனையும் வைத்தேன், மரணத்தையும் வைத்தேன், உனக்கு முன்னால நன்மையும் வைத்தேன், தீமையும் ரெண்டு இருக்குது. நீ இப்ப தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்தவனை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். ஜீவனை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அவனை எடுக்க சொல்லுகிறார். ஏன்னா மனுஷன் அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் எதையும் கொண்டு வர போறதில்லை. உங்களுடைய தீர்மானம் இல்லாமல் அவர் ஒன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து வைக்க போறது கிடையாது. அவர் உடனே திணிக்க மாட்டார், கொண்டு தலைமையில போட மாட்டார், கொண்டு கூரையை பிச்சுக்கிட்டு அப்படி போட மாட்டார். நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் வாழ்க்கையில தோல்வி. ஏதோ நடக்கும், கர்த்தருக்கு பிரியமான நடக்கும், பிரியமான நடக்கட்டும், ஏதோ நடக்கட்டும், ஏதோ தப்பா நடந்தாலும் அதுதான் கர்த்தருக்கு பிரியம்.
கர்த்தருக்கு தான் பிரியம் போல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போறாங்க அவங்க. நல்ல கவனிக்க அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியம், நான் நன்றாயிருப்பது கர்த்தருக்கு பிரியம். யோவான் சொல்லிட்டாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாத்திலையும் வாழ்ந்துரு. எல்லாத்திலும் வாழ்ந்திருப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனா என்னுடைய ஆத்மா சரியானபடி சிந்திக்க வேண்டும், நிர்ணயம் பண்ண வேண்டும், தீர்மானம் பண்ண வேண்டும். நம்முடைய தீர்மானம் இல்லாம ஒன்றுமே நடக்காது. ஆனா இங்க ஒரு முக்கியமான காரியம் பாருங்க, ஜீவனையும் நன்மையும் சொல்லி இருக்கு இல்லையா? இங்க நன்மையும்ன்றது ஆங்கிலத்தில் எப்படி வருது? லைஃப் அண்ட் குட். I have placed before you life and good. குட்னா நன்மை இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம பொருட்களை என்ன சொல்றோம்? கூட்ஸ்ன்னு சொல்றோம். கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னா அர்த்தம், பொருட்களை சுமந்து செல்லுகிற ஒரு ட்ரெயின். கூட்ஸ் என்ற வார்த்தையே குட் என்ற வார்த்தையில இருந்து தான் வருது. பொருட்கள் எல்லாம் தீமை இல்லை, எல்லாம் நல்லது. சேர்ல உட்காந்துருக்கீங்க, நல்லதா இல்லையா? குஷன் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாமே தீமைன்னு சொல்லக்கூடாது, பொருட்கள்லாம் நல்லதுதான். நன்மையும் என்று சொல்லும் போது கர்த்தர் இந்த உலக பிரகாரமான பொருட்களை குறிக்கிறார் என்று ஒரு வேத வல்லுநர் சுட்டி காண்பிக்கிறார். குட் என்று சொன்னால் அநேக விதத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, பல காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, அதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்குது என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். ஏனென்றால் 3 வித்தியாசமான வேத மொழிபெயர்ப்புல இருந்து நான் இதை மொழிபெயர்க்கிறேன் ஆங்கிலத்தில், அப்புறம் தமிழ்லையும் சொல்றேன். எருசலேம் பைபிள், ஜெருசலேம் பைபிள்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அது 15ஆம் வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கிறது? ஜீவனையும் நன்மையும் என்கிற வார்த்தையை ஜீவனையும் செழிப்பையும் என்று மொழிபெயர்க்கிறது. எப்படி சொல்லி இருக்கு தெரியுமா? அது லைஃப் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, டெத் அண்ட் டிசாஸ்டர். இதை உனக்கு முன்னால வைக்கிறேன். ஜீவனையும் நன்மையும் சொல்றதுக்கு பதிலாக, அதாவது லைஃப் அண்ட் குட் என்று சொல்வதற்கு பதிலாக லைஃப் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி உனக்கு முன்னால வைக்கிறேன். நன்மை என்கிறது ப்ராஸ்பெரிட்டின்னு மாத்திட்டாங்க பாருங்க. ஜீவனையும் செழிப்பையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்று ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பிரபலமான டிரான்ஸ்லேஷன்ஸ். அதை வாசிக்கிறேன். அதுல எப்படி சொல்லி அதே மாதிரிதான், ஜீவனையும் நன்மை என்றதுக்கு பதிலாக ஜீவனையும் செழிப்பையும், லைஃப் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. அந்த நன்மை என்கிற வார்த்தையை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க, வேற ஒரு வார்த்தை போட்டாங்க, ஜீவனையும் செழிப்பையும். நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், NIV, ரொம்ப பிரபலமான ஒரு வெர்ஷன். இதுலயும் அப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உனக்கு முன்பாக எதை வைத்தேன்? லைஃப் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி திருப்பி வருது பாருங்க. லைஃப் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, எல்லாம் சொல்லுங்க ப்ராஸ்பெரிட்டி. நன்மை என்று சொன்னால் ப்ராஸ்பெரிட்டி. ஆகவே தேவன் சொல்றாரு, ஜீவனை வைத்தேன், கூடவே என்னத்தையும் வைத்தேன்? ப்ராஸ்பெரிட்டியும் வைத்திருக்கிறேன், ஜீவனை வைத்திருக்கிறேன், நன்மையும் வைத்திருக்கிறேன், நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறேன், நன்மையான பொருளை வைத்திருக்கிறேன், ஜீவனை வைத்திருக்கிறேன், செழிப்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி சொல்றாங்க, இப்படிலாம் போதிச்சாங்க, செழிப்பெல்லாம் போதிச்சா ஜனங்க கெட்டு போயிடுவாங்க, ஒரே மெட்டீரியலிஸ்டிக் ஆயிடுவாங்க. ஏன்னா இது கூட்ஸ் எல்லாம் போதிக்கிறீங்க நீங்க, இந்த கூட்ஸ் மென்டாலிட்டி வந்துடும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி மெட்டீரியலிஸ்டிக் ஆயிடுவாங்க. சரி, அதுக்கு என்னங்க பதில் அவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பாவர்ட்டி தான் அதுக்கு பதில். ஏழைகளா இருந்தா எப்பவும் கர்த்தரை நம்பி இருப்பாங்க பிரதர், பணக்காரன் ஆயிட்டா கர்த்தரை மறந்துடுவாங்க. ஏழைகள் இருந்தா நல்லது, ஏன்னா அப்பதான் கர்த்தர் ஞாபகத்துக்கு வருவாரு. தப்பு. மெட்டீரியலிசம்ங்கிறது உலகத்துல பணக்காரனுக்கும் இருக்கிறது, ஏழைக்கும் இருக்குது மெட்டீரியலிசம். நீங்க பணக்காரனை பாருங்க, ஃபுல்லா மெட்டீரியலிஸ்ட் மைண்டடா இருப்பான் நிறைய நேரத்துல. ஏழையை பாருங்க, அவனும் மெட்டீரியலிஸ்ட் மைண்டடா இருக்கான். அவன்கிட்ட இல்லாததை நினைச்சு அவன் வருமானு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் இருக்கிறத எப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறான் இருக்கிறவன். ஆகவே மெட்டீரியலிசம் என்கிறது ஒரு மென்டல் ஆட்டிடியூட் பாருங்க. அது பணம் இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து அல்ல, ஒரு மனதனுடைய ஆட்டிடியூட், மனப்பக்குவம். அது இப்படிதான் இருக்கிறார்கள் சிலர். அதுக்கு பதில் என்னன்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேணும். இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் இடத்துல வரணும், பிறகு ஆண்டவரை மாதிரி ஜீவிக்க ஆரம்பிக்கணும். அப்ப மெட்டீரியலிசமே இருக்காது. அப்ப பொருளுக்காக ஒரு மனுஷன் வாழ முடியாது. எத்தனை பேர் பொருளுக்காக வாழ்றது இல்ல? பொருளுக்காக வாழ முடியாது. பொருளை உபயோகப்படுத்துறோம், பொருட்களை வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம், நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோம், காசை சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம், நல்ல காரியங்களுக்காக பண்ணுகிறோம். மெய்யான கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவருக்காக வாழுகிறவன், தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவன், ஆண்டவரை போல வாழுகிறவன், அந்த மெட்டீரியல் திங்ஸ் என்ன பண்ணுகிறான்? பொருட்களை என்ன பண்ணுகிறான்? நன்மையான காரியங்கள் இதெல்லாம் அதை நன்மையான காரியங்களுக்காக உபயோகப்படுத்துகிறான். இல்லைங்களா? அதனாலதான் வேதத்துல சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு எப்படி போதின்னு. என்ன பண்ணணும்? ஐஸ்வர்யத்தை நல்ல காரியத்துக்காக செலவிடும்படியாய் போதிய. அதான் கர்த்தர். கர்த்தர் ஐஸ்வர்யவான். அவரை போல ஒரு ஐஸ்வர்யவானது உலகத்திலேயே கிடையாது. தங்க பட்டணத்துக்கு சொந்தக்காரர்
அவர் அவ்வளவு ஐஸ்வர்யத்தை வாங்கிக்கிட்டு நான் வச்சுக்கிட்டு இது மூட்டை கட்டி நான் உட்கார்ந்துக்கிறேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரா? கிடையாது. அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறவர், ஐஸ்வர்யவானவர், அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் என்று வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. ஆகவே இதை போதிக்கிறதுனால மெட்டீரியலிஸ்டிக் மைண்டட் ஆக மாட்டாங்க. இது கிறிஸ்தவர்களுக்கான போதனை. என்ன போதனை? கர்த்தருடைய சித்தம் என்ன, நம்மளை பற்றி நோக்கம் என்ன? நாம் தரித்திரத்தில் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தமா? தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா? கிடையவே கிடையாது.